Hi all, welcome to the channel. So November 21st கான index analysis பார்க்கலாங்க. Nifty and Bank Nifty market profile learning. Market profile is the base for this channel. So எப்படி profile build ஆயிருக்கு, index பொறுத்தவரையும் என்ன மாதிரியான profile build ஆயிருக்கு, என்ன மாதிரியான insights இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். So நாளைக்கு பார்த்தீங்கன்னா it's a holiday. So அதனால தான் நம்ம வந்து 21st கான analysis வந்து இன்னைக்கே earlier share பண்றோம். Maybe it can be useful for someone who really want market profile analysis. So market profile பொறுத்தவரையுமே நம்ம சேனல்ல பொறுத்தவரையும் market profile is the base for this channel இல்லையா? So every day நம்ம வந்து என்ன பண்றோம்னா இண்டெக்ஸோட analysis வந்து போஸ்ட் பண்றோம். Along with that live market ல பாத்தீங்கன்னா index plus stocks இது எல்லாமே நம்ம வந்து டீடைலா market profile யூஸ் பண்ணி அனலைஸ் பண்றோம். So we are using market profile as a tool to analyze the market இல்லையா? So இதோட நெக்ஸ்ட் ஒரு ஸ்டெப்பா வந்து ஒரு குவிக் அப்டேட் இன் our சேனல் பாத்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு லேர்னிங் பிளாட்ஃபார்ம் வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அந்த லேர்னிங் பிளாட்ஃபார்ம்ல என்னெல்லாம் அப்ஜெக்டிவ் என்னெல்லாம் வந்து இருக்குன்றத நான் சொல்லிடுறேன். ஸோ மார்க்கெட் ப்ரொஃபைலை பொறுத்தவரையும் நம்ம வந்து எவ்ரி சிங்கிள் டே இண்டெக்ஸ் அனாலிசிஸ் போஸ்ட் பண்ணுறோம். பட் இட்ஸ் அ டைம் கன்ஸ்ட்ரெயிட்னால ஒரு 10 minutes தான் நம்மளால அந்த வீடியோவில் எல்லாமே சொல்ல முடியாது. பிகாஸ் இண்டெக்ஸை பொறுத்தவரையும் நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்கணும். ஸோ இது எல்லாமே வந்து நம்மளுக்கு டீடைல் அனாலிசிஸாக நம்ம வந்து எவ்ரி சிங்கிள் டே நம்ம வந்து கண்டினியூஸாக லேர்னிங்காக வந்து பார்த்துட்டு இருக்கோம். இண்டெக்ஸ்லேயும் சரி அண்ட் லைவ் மார்க்கெட்லேயும் சரி. பட் இந்த கண்டினியூஸ் லேர்னிங்கில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்கெட் ப்ரொஃபைலை வந்து டீப்பா எப்படி அனலைஸ் பண்றது, எப்படி ப்ராக்டிக்கலா ஃபர்ஸ்ட் பாக்குறது, எப்படி ஒரு விஷயம் ஒரு ப்ரொஃபைல் இன்னைக்கு பில்ட் ஆயிருக்கு, இன்னியோட இன்ட்ராடேல பில்ட் ஆயிருக்கிற ப்ரொஃபைல் இட் கேன் பி யூஸ்ஃபுல் ஃபார் இன்ட்ராடேல எனக்கு வந்து அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா கிரியேட் பண்ணிருக்கலாம். பட் அது எனக்கு என்ன இன்சைட் நாளைக்கு கொடுக்க போகுது. மல்டி டேஸ்க்காக நிறைய விஷயங்கள் வந்து ப்ரொஃபைல்ல வந்து நம்மளுக்கு நல்லாவே தெரியும். மல்டி டேஸ்க்காக கிரியேட் பண்ணக்கூடிய விஷயங்கள் அது வந்து கூட ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு இன்ஃபர்மேஷன் ஃபார் நெக்ஸ்ட் டே நம்மளுக்கு இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ப்ரொஃபைலோட நாலேஜை வந்து நம்ம வந்து டெவலப் பண்ணிக்கிறதுக்கும் எப்படி ஒரு மார்க்கெட் ப்ரொஃபைலை கம்ஃபர்டபுளாக யூஸ் பண்ணுறது, ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணுறது அப்படின்றத வந்து நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். இதை வந்து நம்ம இண்டெக்ஸ் அண்ட் ஸ்டாக்ஸ்லையும் நம்ம வந்து டீட்டெயிலாக அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ எய்தர் வந்து எப்படி இருக்கும்னா லைவ் மீட்டிங் நம்ம இங்கே கண்டக்ட் பண்ணுறோம் இல்லையா? ஸோ இனிமேல் நம்மளோட லைவ் மீட்டிங் எங்கே இருக்கும்னா மெம்பர்ஸ் கம்யூனிட்டி டேப்ல இருக்கும். ஸோ ஸ்பெஷலி வந்து members வந்து யாரெல்லாம் அந்த ஜாயின் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்களோ they can participate in that live meeting. ஸோ லைவ் மீட்டிங்ல வந்து நம்ம இனிமேல் வந்து அங்க டிஸ்கஸ் பண்ணுவோம். அலாங் வித் தட் பாத்தீங்கன்னா நம்மளோட வீடியோஸும் போஸ்ட் பண்ணுவோம். ஸோ எய்தர் லைவ் மீட்டிங்கா இருக்கும் இல்லைன்னா வீடியோஸ் போஸ்ட் பண்ணுவோம். பட் இது கண்டினியூஸ் பேசிஸ்ல நடக்கும். ஐ மீன் டே டு டே அனாலிசிஸ் வந்து ப்ரொஃபைல்ல எப்படி பில்ட் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம டீப் அண்ட் ரொம்ப கண்டினியூஸ் லேர்னிங்கா பார்க்க போறோம் மார்க்கெட் ப்ரொஃபைலை பொறுத்தவரையும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா டிமிஸ்டிஃபைங் மார்க்கெட்ஸ்ல ஜாயின் இருக்கு இல்லையா? ஸோ இதுல வந்து ஒரு லேர்னிங் ஒரு இன்ட்ரடக்ஷன் வீடியோவும் நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இன்ட்ரடக்ஷன் வீடியோ வந்து இதுல ஒரு 4 டிஃப்ரெண்ட் அனாலிசிஸ் வந்து ரொம்ப பேசிக்கான அனாலிசிஸ் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். பட் இந்த பேசிக் ஒரு விஷயத்தையும் எடுத்து டீப்பா டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுதான் வந்து ஒரு பாத்தீங்கன்னா டிசிஎஸ்ல வந்து நம்மளுக்கு வந்து ஏன் அன்னைக்கு ஃபாலோ ஆச்சுன்ற ஒரு இன்சைட் வந்து 3-4 days முன்னாடியே நம்மளுக்கு வந்து ஒரு இன்சைட் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க மார்க்கெட் ப்ரொஃபைல்ல. அதுவும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பட் இது எல்லாமே டீப்பா டிஸ்கஸ் பண்ணக்கூடிய இடமா தான் இந்த மார்க்கெட் ப்ரொஃபைல் டீப் லேர்ன் ஃபார் கண்டினியூஸ் லேர்னிங். ஸோ இஃப் யூ விஷ் டு லேர்ன் மார்க்கெட் ப்ரொஃபைல் டீப் லேர்னை வந்து நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்தர் அப்டேட்ஸ் எல்லாமே அங்க உங்களுக்கு கம்யூனிகேட் ஆகும். அண்ட் லைவ் மீட்டிங்கும் இனிமேல் அங்க நம்மளுக்கு நடக்கும். ஸோ பாத்தீங்கன்னா நிஃப்டியை பொறுத்தவரையும் நிஃப்டியோட ஓப்பனிங் இன்னைக்கு வந்து 23,600 அந்த ஜோன் கிட்ட தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இட்ஸ் அ வெரி கிளியர் இண்டிகேஷன். நேத்தும் சரி இன்னைக்கு முந்தானேத்தும் சரி ப்ரியார் 2 daysல ஒரு பீபாக்க சேம் லெவல்ல வச்சிருக்காங்க அப்படின்றத நம்ம வீடியோல ஸ்பெசிஃபை பண்ணியிருப்போம். அதாவது இந்த டேவோட வீடியோலயே நம்ம வந்து போட்டிருப்போம், ஷேர் பண்ணிருப்போம். இந்த 2 நாளும் பீபாக்க ஒரே இடத்துல பிளேஸ் பண்றாங்க. ஐ மீன் இல்ல ரேஞ்ச் ஒரு ரேஞ்ச்குள்ள பிளேஸ் பண்ணிருக்காங்க, கண்டினியூஸா பிளேஸ் பண்றாங்க. பேக் டு பேக் பீபாக்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ பேக் டு பேக் பீபாக் அப்படின்னா அது ஒரு இம்பார்ட்டன்ட் இன்சைட் ஃபார் த நெக்ஸ்ட் ஃபாலோயிங் டேஸ்ங்க. இது எல்லாமே நம்ம வந்து ஃபர்தர் கம்யூனிட்டியில வந்து ரொம்ப டீப்பா டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ பேக் டு பேக் எனக்கு வந்து பீபாக்ஸ் இருக்கு அப்படின்னா அது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஜோனா நம்ம வந்து பார்த்துக்கணும். ஸோ அதுலேருந்து நம்மளுக்கு ஒரு இன்சைட் வந்து நெக்ஸ்ட் டேவோட மார்க்கெட்டோட பிகினிங்லயே நம்மளுக்கு தெரிய வரும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஓப்பனிங் டேலயே பார்த்தீங்கன்னா இன்னையோட ஓப்பனிங்லயே மார்க்கெட் என்ன ஆயிருக்குன்னா பர்ஃபெக்டா அந்த பீபாக்ல இருந்து சப்போர்ட்டை ஃபைண்ட் பண்ணிருக்காங்க அண்ட் கிளியர் ரெசிஸ்டன்ஸ் இன்
this day. இது வந்து நம்ம one of the resistance-ஆ நம்மளோட வீடியோல நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். Again இது ஒரு minor resistance-ஆ கன்சிடர் பண்ணியிருக்காங்க. ஸோ till 1 hour வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் கேரி ஆயிருக்கு. ஆஃப்டர்வர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஐபி எக்ஸ்டென்ஷனும் ப்ரொவைட் பண்ணி மார்க்கெட் திரும்பவும் ஒரு லேட் ஸ்பைக், நல்ல பெரிய ஸ்பைக்கை ஜென்ரேட் பண்ணி திரும்பவும் பார்த்தீங்கன்னா இந்த பீபாக்கை பிரேக் பண்ணியிருக்காங்க. பட் ஆஸ் ஆஃப் அன் இன்சைட் இந்த 2 நாளோட பீபாக் வந்து இட் குட் பி அ வாட்ச் லிஸ்டா இருந்தது அப்படின்னா இது வந்து நம்மளுக்கு நெக்ஸ்ட் டே ஒரு இன்புட்டா இருந்திருக்கும் இந்த டேவோட இன்ஃபர்மேஷனை நம்ம கேதர் பண்றதுக்கு. ஸோ இந்த அளவுக்கு வந்து ப்ரொஃபைல் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ நிஃப்டியில் என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே இந்த பீபாக் சப்போர்ட் ஆயிருக்கு. இந்த எக்ஸஸ் நம்ம பார்த்துருந்தோம். குட் பி ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் 23,800. அண்ட் நேத்தோட வீடியோவில் நம்ம ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான லெவலாக ஒரு விஷயத்த சொன்னதை வந்து இந்த 23,800 இந்த லெவல்ல வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கணும் நிஃப்டியை பொறுத்த வரையும் அப்படின்றத நேற்று நம்ம பார்த்துருந்தோம். ஸோ 23,800 வந்து மார்க்கெட் அங்கேருந்து 850 வரையும் வந்திருக்காங்க. பட் பர்ஃபெக்ட் ரிஜெக்ஷன் நடந்திருக்கு பார்த்தீங்களா. நல்ல ஒரு ஸ்பைக்கை ஜென்ரேட் பண்ணி டவுன் சைடில் லேட் ஸ்பைக்கும் வச்சிருக்காங்க. லேட் ஸ்பைக் இஸ் கால் திஸ் கிரீன் கலர் ஜோன் இஸ் கால் லேட் ஸ்பைக். ஸோ நாளைக்கு மார்க்கெட் திரும்பவும் இந்த லேட் ஸ்பைக்கை எப்படி வந்து அக்செப்ட் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்கணும். அண்ட் ரிலையன்ஸை பொறுத்தவரையும் இன்னைக்கு வந்து நல்ல ஒரு லேட் ஸ்பைக் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு இண்டிகேஷன் நம்மளுக்கு. இந்த 23,800 வந்து கிளியரா ரெசிஸ்டன்ஸ் ஜோனுன்றதை நம்ம பார்த்துருந்தோம். அண்ட் பேக் டு பேக் பீபாக்ஸ் இருந்ததும் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ பர்ஃபெக்ட் சப்போர்ட் அண்ட் பர்ஃபெக்ட் ரெசிஸ்டன்ஸா இன்னியோட டேல பிகினிங்லேயே நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு. மேபி ஐ கேன் ஷிஃப்ட் இட் டு 15 minutes. ரொம்ப கிளியரா தெரியும் பாருங்க. 15 minutesோட ப்ரொஃபைல் ரொம்ப ரொம்ப கிளியரா தெரியும். எந்த இடத்துல அவங்க ரெசிஸ்ட் ஆகி போக முடியாம சஸ்டெயின் பண்ணி அதுக்கப்புறம் அங்கேருந்து ஃபெயில் ஆகி திரும்பவும் கீழே வந்திருக்காங்க. வரும்போது எவ்வளோ சிவியரா வந்திருக்காங்க பாருங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ப்ரொஃபைல் பிரிச்சு காட்டும். எது வந்து உங்களுக்கு மல்டி டே ரெசிஸ்டன்ஸ். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 டேஸாக கேரி ஆகிற ஒரு ரெசிஸ்டன்ஸ் 23,800ன்றது. இந்த மாதிரி ப்ரொஃபைல் வில் டிஃப்ரென்ஷியேட். திஸ் இஸ் ஃபார் இன்ட்ராடே, திஸ் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், திஸ் இஸ் ஃபார் லாங் டேர்ம், திஸ் இஸ் ஃபார் மல்டி டே பர்பஸ் அப்படின்றத பிரிச்சு காட்டும். அண்ட் எந்த இடத்துல அவங்க நிற்கிறாங்க, நிற்க முடியல, எந்த இடத்துல அவங்க எக்ஸாஷன் ஃபீல் பண்ணுறாங்க, எவ்ரிதிங் we can know through profile knowledge. ஸோ திரும்பவும் நிஃப்டி இந்த லெவல்லேருந்து மார்க்கெட் க்ளோசிங் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 23,500 ஜோன் கிட்ட வந்துட்டாங்க. ஆல்மோஸ்ட் அங்கே தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ திரும்பவும் மார்க்கெட் இங்கேருந்து மேலே வராங்கன்னா இந்த லேட் ஸ்பைக் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான லெவலுங்க. இது வந்து செல்லிங்காக கிரியேட் பண்ண ஒரு லேட் ஸ்பைக். ஸோ 23,550 to 23,600 an important place to watch for tomorrow. ஸோ இந்த இடம் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ரெசிஸ்டன்ஸா இல்லை மைனர் ரெசிஸ்டன்ஸா இருந்ததுன்னா இந்த இடத்த கிராஸ் பண்றது இட் குட் பி டிஃபிகல்ட் ஃபார் நிஃப்டி. ஸோ இட்ஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் லெவல். தட் இஸ் 21st அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த லெவலில் அவங்க வந்து ஃபர்ஸ்ட் லெவலாக ரெசிஸ்டன்ஸாக இருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஆன் கிராசிங் தட் லெவல் 23,800 பார்த்தீங்கன்னா திரும்ப நிஃப்டியை பொறுத்தவரையும் ஃபெயில் ஆகிற ஒரு இடம் பார்த்தீங்கன்னா 23,800. ஏன்னா இந்த டேலே பாருங்க 13th of Novemberலேயே என்ன நடந்திருக்குன்னா ப்ரொஃபைல் மார்க்கெட் ஓப்பன் ஆனது எங்கேயோ மேலே தான் 23,900. ஆனால் அவங்க க்ளோசிங் பாருங்க 23,800 தான் அந்த ஜோன் கிட்ட தான் பிஓசியை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 23,760 அந்த ஜோன் கிட்ட ஃபார்ம் பண்ணி அந்த டேலியே மார்க்கெட் அதுக்கு கீழே தான் க்ளோஸ் ஆயிருக்கு. அப்போ 23,800 வந்து இந்த டேலேருந்தே ரெசிஸ்டன்ஸாக கிரியேட் ஆகுது. இதுதான் வந்து ப்ரொஃபைல் உங்களுக்கு பிரிச்சு காட்டும். ஸோ November 12th பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் 3 days 23,800 ரெசிஸ்டன்ஸ். இன்னைக்கு ஒரு அட்டெம்ப்ட் எடுத்திருக்காங்க. ஆனால் இந்த அட்டெம்ப்டும் நம்மளுக்கு ஃபெயிலியராக இருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு அந்த ப்ரொஃபைல் வந்து எந்த இடத்துல அவங்க சஸ்டெயின் ஆகுறாங்க, எந்த இடத்துல அவங்க வந்து ரெசிஸ்டன்ஸை ஃபேஸ் பண்ணுறாங்க, எந்த மாதிரியான ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றத பிரிச்சு காட்டும். So this could be the second level and important level of resistance. On crossing this level கண்டிப்பா வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஒரு எக்ஸஸ் ரீஜன் இருக்கு இல்லையா. ஸோ 23,900 and of course 24,000 வந்து ஒரு சைக்காலஜிக்கல் நம்பர். இது எல்லாமே தாண்டணும் அப்படின்னா ப்ரைஸ் அக்செப்டன்ஸ் கண்டிப்பா வேணும். அது இன்னைக்கு நிஃப்டியை பொறுத்தவரையும் இல்லை. ஸோ இன்னியோட நிஃப்டியில பொறுத்தவரையும் ப்ரைஸ் வந்து அந்த இடத்த கிராஸ் பண்ணிருக்கு. ஆனால் ப்ரைஸ் அக்செப்டன்ஸ்னா அந்த இடத்துல நின்று அவங்க ட்ரேட் பண்ணணும், அது பண்ணலை. ஸோ ப்ரைஸ் அக்செப்ட் ஆக மாட்டேங்குது, ப்ரைஸ் ரிஜெக்ஷன் ஆகுது. இதுதான் நம்ம மார்க்கெட் ப்ரொஃபைல் பெனிஃபிட்ஸ்ல வந்து சொல்லியிருப்போம். ஸோ ப்ரொஃபைலை பொறுத்தவரையும் ஒரு இடத்துல அக்செப்ட் ஆகுதா ரிஜெக்ட் ஆகுதான்ற இன்சைட்டும் இந்த இடத்துல வைப்பாங்க. அதுவும் நம்ம நிறையவே படிப்போம். ஸோ இந்த மாதிரி ஃபர்தர் அனாலிசிஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தட் குட் பி அன் இன்சைட் ஃபார் டுடே ஆர் ஃபார் நெக்ஸ்ட் அப்கமிங் டேஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இந்த லெவல்லேருந்து கண்டினியூ ஆகுறாங்க, கீழே வராங்க அப்படின்னா ஸோ நேத்தோட இம்பார்ட்டண்ட்டான லெவல் 23,400.
ஸோ இன்ட்ராடேல பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 4 பீரியட்ஸுங்க, 4 பீரியட்ஸும் கண்டினியூஸ் பீரியட்ஸ் வந்து அவங்க வந்து போர்லோ கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதாவது A ஃபாலோட் பை B ஃபாலோட் பை C ஃபாலோட் பை D. நாட் ஈவன் 1 பீரியட் மிஸ். ஏக்கு அப்புறம் சிஓ டிஓ வரல, கண்டினியூஸா 4 பீரியடும் வருது இல்லையா. ஸோ ஸ்ட்ராங் லெவல் ஆஃப் சப்போர்ட்டா இருக்க வாய்ப்புகள் இருக்கு. திரும்பவும் இந்த லெவல்ல வராங்கன்னா ஒரு சப்போர்ட்டை ஃபைண்ட் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ 23,400 வில் பி த ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட். ஃபர்தரா பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி 23,300 அண்ட் அஃப்கோர்ஸ் 23,200. 23,200 ஏன் அப்படின்னா மெனி டைம்ஸ் இந்த இடத்துல பாருங்க புவர் லோ கிரியேட் பண்ண டைம் பாத்தீங்கன்னா 24th ஜூன். ஸோ மார்க்கெட் அதுக்கப்புறம் இந்த லெவலுக்கு வரல இல்லையா. ஸோ இந்த இடம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் 23,300. அண்ட் 11th ஜூன் அப்போ ஒரு பிஓசி கிரியேட் பண்ணியிருக்காங்க, விச் இஸ் ரீசெண்டா அது ரொம்ப அன்டெஸ்டட் பிஓசியா இருக்கு ரீசன்ட் டைம்ஸ்ல. ஸோ இந்த இடம் வந்து குட் பி த வெரி இம்பார்ட்டன்ட் லெவல். அதுதான் 23,200லேருந்து 250ன்றத நம்ம ப்ரீஆர் வீடியோஸ்லையும் பார்த்துருந்தோம். ஸோ இது எல்லாமே நிஃப்டிக்கு ஒரு சப்போர்ட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இஸ் 23,200 to 250 zone. ஸோ நிஃப்டியை பொறுத்தவரையும் நாளைக்கு லேட் ஸ்பைக் அக்ரி ஆகுதா அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. ஸோ இது எல்லாமே ஒரு கான்செப்ட். ஆக்சுவலா இன்னைக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு டேஸ்ல ஃபார்ம் ஆயிருக்கு, மார்க்கெட் ஒரு சின்ன பவுன்ஸ் கொடுத்துருக்குன்றது ஒரு கான்செப்ட். இந்த கான்செப்ட் எல்லாமே நம்ம டீட்டெயிலாக வந்து நம்மளோட கம்யூனிட்டியில் வந்து லேர்ன் பண்ணுவோம். அந்த கான்செப்டை வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னா அவங்க எந்த இடத்துல ரெசிஸ்ட் ஆகுறாங்க, அந்த கான்செப்ட் எங்கே ஃபெயில் ஆகவும் வாய்ப்பு இருக்கு, ஃபெயிலுன்னு சொல்ல முடியாது, அந்த கான்செப்ட் வந்து ரெசிஸ்டன்ஸை ஃபேஸ் பண்ணுது அப்படின்னா அகெயின் அந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு சொல்லும் இது ஒரு ரெசிஸ்டன்ஸை கிரியேட் பண்றாங்க அப்படின்றது. அந்த ரெசிஸ்டன்ஸ் எவ்வளவு பவர்ஃபுல்ன்றதும் ப்ரொஃபைல் உங்களுக்கு பிரிச்சு காட்டும். அதுதான் இப்போ காமிச்சிருக்கு. இது நம்ம ஏர்லியரா டிஸ்கஸ் பண்ண பல வாட்டி டிஸ்கஸ் பண்ண இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் தான். ஸோ நத்திங் நியூ இன் திஸ். ஸோ இது ரெகுலரா ஃபாலோ பண்றவங்களுக்கு கண்டிப்பா தெரியும். அண்ட் ரிலையன்ஸை பொறுத்தவரையும் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு லேட் ஸ்பைக் ஜென்ரேட் பண்ணிருக்காங்க பாருங்க. மார்க்கெட் வந்து மேல போயிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு லேட் ஸ்பைக் ஜென்ரேட் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த ரிலையன்ஸை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நாளையோட வீடியோவில் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான லேர்னிங்கை வந்து நம்ம ஷேர் பண்ண போகிறோம் இந்த கம்யூனிட்டி டேப்ல. ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் தி அனாலிசிஸ், இன்னைக்கு மார்க்கெட்டில் என்ன நடந்ததோ அதுலேருந்து ஒரு இன்ஃபர்மேஷனை எடுத்து நாளைக்கு அதை நம்ம ஷேர் பண்ண போகிறோம் நம்மளோட கம்யூனிட்டி டேப்ல. ஸோ அதில் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ். ஸோ ரிலையன்ஸில் இவ்வளோ பெரிய ஃபால் நடந்ததுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரீசன் இருக்குது. அந்த ரீசன் நம்ம வந்து நாளையோட கம்யூனிட்டி டேபோட அந்த மார்க்கெட் ப்ரொஃபைல் டீப் லேர்ன்ல நம்ம வந்து போஸ்ட் பண்ணுவோம். ஸோ அதை நீங்க படிச்சு அதுலேருந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் வந்து நம்ம மார்க்கெட் ப்ரொஃபைல்லேருந்து கத்துப்போம். ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் லெவல் இஸ் பேங்க் நிஃப்டி. சாரி, நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரையும் இம்பார்ட்டன்ட் லெவல்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய வாட்டி பார்த்துருந்தோம். சோஃபார் இந்த லெவல் ப்ரொடெக்டட் பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரையும். பட் இந்த பீபாக் நேற்று கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்த்துருந்தோம். எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா ஸோ இந்த பீபாக்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்த்துருந்தோம். அண்ட் எஸ்பெஷலி வந்து இந்த டேவோட இந்த டேவோட பீபாக் வந்து அகெயின் வந்து மார்க்கெட்க்கு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆயிருக்கு. திரும்பவும் மார்க்கெட் மேலே வந்து ரெசிஸ்ட் ஆன ஒரு இம்பார்ட்டண்ட்டான லெவல் வந்து பிஓசி. ஸோ இது வந்து ப்ரியார் டேஸ்லயும் நம்ம பார்த்துருந்தோம். ஒரு பிஓசி வந்து எந்த அளவுக்கு ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும், இன்ட்ராடேலியா இல்லை மல்டி டேஸ்லியான்றது டிஃபர் ஆகும் அப்படின்றத பார்த்துருந்தோம். ஆஸ் ஃபார் அஸ் இது அகெயின் வந்து இட்ஸ் அ கான்செப்ட். இந்த கான்செப்ட் படி மார்க்கெட் வந்து மேலே வந்து ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. பட் இந்த இடத்துல ஃபெயில் ஆனதுக்கும் சஸ்டெயின் ஆகாததுக்கும் தெர் இஸ் அ ரீசன் ஃபார் பிஹைண்ட் இட் இல்லையா. ஸோ இந்த ஐபியோட எக்ஸ்டென்ஷன் அவங்க ப்ரொவைட் பண்றாங்க. ஆனால் அந்த ஐபியோட எக்ஸ்டென்ஷன் ஹெல்தியா இருக்கான்னு பாருங்க. ஹெல்தியா இல்லை. ஹெல்தினா அந்த எக்ஸ்டென்ஷன் ப்ரொவைட் பண்ணி அவங்க அந்த இடத்துல நின்று ட்ரேட் ஆகணும். அவங்க அந்த மாதிரி பண்ணல. ஸோ இட்ஸ் அ கிளியர் இண்டிகேஷன். திரும்ப திரும்ப மார்க்கெட் 51,000 வரும்போது ஃபெயில் ஆகுது. நம்ம வந்து பேங்க் நிஃப்டியை பார்த்த ஒரு இம்பார்ட்டன்ட் லெவல், ரெசிஸ்டன்ஸா பார்த்த லெவல் வந்து 51,000. பிகாஸ் இட்ஸ் சைக்காலஜிக்கல் லெவல் இல்லையா. ஸோ அந்த லெவல் ரெசிஸ்டன்ஸா பர்ஃபெக்டா ஆக்ட் ஆயிருக்கு. அண்ட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிளியர் ஓடிஎஃப் செல்லர் இன் பேங்க் நிஃப்டி. ஸோ எப்படி நிஃப்டிலையும் ரிலையன்ஸ்லயும் நம்ம வந்து லேட் ஸ்பைக்கை வந்து நல்ல ஒரு பெரிய ஸ்பைக்கு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோமோ, அந்த லேட் ஸ்பைக் இட் இஸ் அன் இன்சைட் ஃபார் டுமாரோ. ஸோ இன்னைக்கு அந்த மொமெண்டம் இருந்திருக்கு. பட் அது நாளைக்கும் ஒரு இன்ஃபர்மேஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதே மாதிரி பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரையும் ஓடிஎஃப் செல்லர்ஸ் வந்திருக்காங்க. ஸோ எந்த பீரியட்ல வந்திருக்காங்கன்னா JKLM. ஸோ ஐலேருந்து கண்டினியூஸா எம் வரையும் ஓடிஎஃப் செல்லர். ஸ்டார்டிங் ஃப்ரம் 51,070லேருந்து 50,400 வரையும் கீழே மார்க்கெட்டை நல்லாவே ஃபோர்ஸா புஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு வந்து செல்லிங் வந்து ட்ரிகர் ஆயிருக்கு.
ஸோ பேங்க் நிஃப்டி திரும்பவும் இந்த லெவல்லேருந்து மார்க்கெட் திரும்பவும் மேலே வராங்கன்னா 51,000 which is a very important level, and before that பார்த்தீங்கன்னா 5800. So 5800 is a minor level of resistance, and as well as 5900 இன்னியோட இன்ட்ராடேல பிஓசியும் இன்னியோட பிஓசி பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஐபியோட லெவலில் வச்சுருக்காங்க. டாப்பில் பில்ட் பண்ணுறதுனால ஒரு விஷயத்தை அவங்க வந்து எடுத்துகிட்டு போகிறாங்கன்றது கிடையாது. அதுதான் ப்ரொஃபைல் உங்களுக்கு பிரித்து காட்டும். ஸோ ஒரு டாப்பில் பில்ட் பண்ணுற பிஓசியை சஸ்டெயின் பண்ண முடியாமல் ஐபியோட எக்ஸ்டென்ஷனில் வச்சுருக்காங்க. ஸோ அகெயின் அந்த லெவல் வந்து ரெசிஸ்டன்ஸாக கிரியேட் ஆகிடுச்சு. ஒன்ஸ் 5900 பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் மார்க்கெட்டுக்கு 5900 ரெசிஸ்டன்ஸ் ஆயிடுச்சு. அதுதான் நாளையோட இம்பார்ட்டன்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸா இருக்கு பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரையும். அண்ட் 51,000ன்றது டெஃபினட்டா ஒரு இம்பார்ட்டன்ட் ரெசிஸ்டன்ஸ் ஃபார் பேங்க் நிஃப்டி. அண்ட் அபவ் திஸ் லெவல் 51,200 அண்ட் 51,400 to 500, பிகாஸ் இது எல்லாமே ஒரு எக்ஸஸோட ஜோன். ஸோ இங்க எல்லாமே நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸ், டாப் ரெசிஸ்டன்ஸ் இஸ் வெரி கிளியர் இன் பேங்க் நிஃப்டி. ஸோ கம்மிங் டு டவுன் சைட், பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரையும் 50,400லேருந்து கீழே வராங்க அப்படின்னா 2 டேஸா மல்டி டேஸா உங்களுக்கு கிடைக்கிற சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 50,150லேருந்து 50,100. எஸ்பெஷலி இந்த 50,000க்கு முன்னாடி அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மைனர் சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 நாளோட லோ, 2 நாளோட ரீஜன். இங்கே தான் எக்ஸஸும் பிளேஸ் பண்ணியிருக்காங்க, போர்லோவும் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ரெண்டுமே ஒரு இம்பார்ட்டண்ட்டான மைனர் லெவல் ஆஃப் சப்போர்ட்டாக இருக்க வாய்ப்புகள் இருக்கு. Breaking this level definitely 49,960 to 50,000. So recent timesல இந்த level வந்து மார்க்கெட் இன்னும் டெஸ்ட் பண்ணவே இல்லை. இட்ஸ் a clear untested zone of PPOC இல்லையா? இதை நம்ம நிறைய வாட்டி பார்த்துருக்கோம். 14th of August கிரியேட் பண்ண ஒரு இம்பார்ட்டன்ட் லெவல். இந்த லெவலை இன்னும் மார்க்கெட் டெஸ்ட் பண்ணல. ஸோ ஃபர்தரா பேங்க் நிஃப்டி கீழே வராங்க அப்படின்னா இந்த லெவலை டெஸ்ட் பண்றாங்களா, இந்த இடத்துல பையிங் சப்போர்ட் கிடைக்குதா அப்படின்றது ஒரு இம்பார்ட்டன்ட் லெவல் டு செக். இதை ஃபர்தரா பிரேக் பண்றாங்க அப்படின்ற வரையுமே பேங்க் நிஃப்டி இந்த இடத்துல சப்போர்ட் கிடைச்சிக்கிட்டே இருக்கு. ஸோ இந்த லெவலை இது வரையும் பிரேக் பண்ணவே இல்லை ஆஃப்டர் 14th of Augustக்கு அப்புறம். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரையும் நம்ம பார்த்தோம். ஸோ நிஃப்டி பிரைவேட் பேங்க்ஸ், பிஎஸ்யூ பேங்க்ஸை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னா, ஸோ லேட் ஸ்பைக் நல்லா ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. பிஎஸ்யூ பேங்க்ஸ் பாருங்க கிளியர் ஃபால். ஸோ நல்ல ஒரு இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஐபியோட எக்ஸ்டென்ஷனே கொடுக்கல. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அவங்க மார்க்கெட்ல கிரியேட் பண்ணுவாங்க. ஒரு மார்க்கெட்ல ஐபியை வந்து மார்க்கெட் ப்ரைஸ் மேலே போகும், ஆனால் பர்ஃபெக்டா ரிஜெக்ட் ஆகி கீழே வந்துட்டாங்க. கீழே வந்தவங்க ஓப்பன் ப்ரைஸே கட் பண்ணி கீழே போயிட்டாங்க. போனவங்க அது மட்டும் இல்லாமல் லேட் ஸ்பைக்கும் ஜென்ரேட் பண்ணி சிவியரான செல்லிங்கை வந்து இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் ப்ரொஃபைல் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டும். இது எல்லாமே கண்டினியூஸ் லேர்னிங்கா நாளையிலேருந்து ஃபர்ஸ்ட் வீடியோ நம்ம வந்து ரிலீஸ் பண்ண போறோம் அந்த சேனல்ல. ஸோ இஃப் யூ விஷ் டு லேர்ன் மார்க்கெட் ப்ரொஃபைல் ஆன் அ கண்டினியூஸ் பேசிஸ், லைவ் மீட்டிங்ஸ் அட்டென்ட் பண்றது உங்களுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா கைண்ட்லி ஜாயின் தட் கைண்ட்லி ஜாயின் தட் மார்க்கெட் ப்ரொஃபைல் டீப் லேர்ன். ஸோ அதில் வந்து நம்ம நிறைய விஷயங்கள்ல வந்து சொல்லுவோம், நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம், ஸ்டாக் வைஸாகவும் சரி இண்டெக்ஸ் வைஸாகவும் சரி. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் அந்த கமெண்ட் பண்ணி கேட்கலாம். ஸோ அதில் வந்து நம்ம நிறைய விஷயங்கள் வந்து டூ அண்ட் ஃப்ரோ வந்து நல்ல ஒரு மார்க்கெட் ப்ரொஃபைலை டுகெதராக வில் லேர்ன் டுகெதர். ஸோ தேங்க்யூ ஆல். ஸோ நீங்கள் அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் ட்ரேட் எடுங்க. திஸ் இஸ் பியூர்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ். ஸோ உங்களுக்கு இந்த அனாலிசிஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா கைண்ட்லி டு லைக், ஷேர் அண்ட் சப்போர்ட் மை சேனல். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. பிகாஸ் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக மார்க்கெட் ப்ரொஃபைலில் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரீச் ஆகும். தேங்க்ஸ் ஆல் ஃபார் வாட்சிங்.